தமிழ்நாடு முழுவதும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். திரையரங்குகளின் முன்பு குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். மயிலம் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து வழிபாடு. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை 14 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரம். 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 12 பேரிடம் காவல்துறை ரகசிய விசாரணை என தகவல். தமிழ் மொழி பற்றி பேசும் திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்து கூட போடுவதில்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் பாரத் மாநாட்டில் நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடலில் அமித்ஷா விமர்சனம். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएम के नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. நீட் விலக்கு விவகாரத்தில் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடுவோம் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நீட் விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த சட்ட முன்வடிவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனால் அவர் தன்னோட அரசியல் சட்ட கடமை செய்யாம அரசியல் செய்ய ஆரம்பிச்சார் என்பதை வேதனையோடு பதிவு செய்கிறேன். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ ரேட் விகிதம் 0.25% குறைப்பு. வீடு மற்றும் வாகன கடனுக்கான தவணை குறைய வாய்ப்பு. ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதே ஜெயலலிதாவுக்கு எதிராக பேச முக்கிய காரணம். 30 ஆண்டுகளுக்கு பின் மனம் திறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஏடிஎம்கேல வந்துட்டு ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்க ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பத்தி அந்த மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசினா எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. என்னடா இது என்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. கோவை மருதமலை அடிவாரத்தில் உள்ள தனியார் மடத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி வேலை திருடியவர் கைது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தலைமறைவாக இருந்தவரை சுற்றி வளைத்த காவல்துறை. அனைத்து உலக நாடுகள் மீதான பதிலுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த ட்ரம்ப். சீனாவுக்கு மட்டும் 125% வரி அதிகரிப்பு. தன்னுடன் சுமூக உடன்பாடு மேற்கொள்ள பல நாடுகளும் கெஞ்சுவதாக கொக்கரிப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறி அசத்தல். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்காது என்று உறுதியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஊழலை மறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் சாடியுள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்தியாவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிய அமித்ஷா தென் மாநிலங்களுக்கு பாஜக அநீதி இழைக்காது என்று உறுதியளித்தார். தென் மாநிலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்றும் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் உட்பட இந்தியா கூட்டணி ஆளும் வேறு எந்த மாநிலத்திலாவது இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களா என்று வினவிய அமித்ஷா திமுகவினர் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என்றும் சாடினார். रैंपड करप्शन कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் திணிக்கப்பட்டதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார்.
UPSC உள்ளிட்ட தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுதும் வாய்ப்பை வழங்கியவர் பிரதமர் மோடி என்று கூறிய அமித்ஷா திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றும் விமர்சித்தார். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएमके नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். कोई खिलाड़ी मैच खेलने जाएगा, सामने टीम कैसी भी हो, पिच कैसी भी हो, वो क्या कहेगा? नहीं हम आज हार जाएंगे, ऐसा कहेगा क्या? अरे भाई हमारा 300 था तो हमने 400 कहा, इसमें क्या बुराई की है भाई? हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அமித்ஷா தெரிவித்தார். இந்நிலையில் தாங்கள் எந்த மொழியில் கையெழுத்திட வேண்டும் என்பதை அமித்ஷா முடிவு செய்ய முடியாது என்று நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்தார். இப்பவே தமிழ்நாட்டிலிருந்து போற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மணி நேரம் அந்த அவையில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் உட்பட. அப்ப இன்னும் 848ன்னா 10 நிமிஷம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உங்களுக்கு தேவையே இல்லை. 6-7 மாநிலங்களில் நீங்க தேர்தலை சந்திச்சாவே மெஜாரிட்டி வந்துருவீங்க. அப்படின்னா தென் தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முடியாது என்று திமுக MP கனிமொழி சோமு தெரிவித்தார். நிச்சயமாக திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை வாழ்கிற வரைக்கும், தமிழர்கள் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அவர்களால் கால் பதிக்க முடியாது. 2026 நமது முதல்வர் கூறியது போல், தளபதியார் கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் 2ற்கு மேற் தொகுதிகளை வெல்வோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் கனிமொழி சோமு கூறினார். புதுச்சேரியில் 2 பள்ளி மாணவிகளை 14 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 9ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய இரவே 2 மாணவிகளும் சோர்வான நிலையில் வீடு திரும்பினர். 2 மாணவிகளிடமும் காவல்துறையினர் தனித்தனியாக ரகசிய விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகின. அதாவது மீன் வியாபாரியான புஷ்பராஜ் மற்றும் ஏசி மெக்கானிக் தொழில் செய்யும் மணி என்கிற மணிமாறன் 2 மாணவிகளை காதலிப்பதாக கூறி கடந்த 2ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 12 பேர் 2 மாணவிகளிடமும் ஆசை வார்த்தை கூறி தனித்தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிகிறது. புகாரின் அடிப்படையில் மீன் வியாபாரி புஷ்பராஜ் மற்றும் ஏசி மெக்கானிக் மணிமாறனை காவல்துறையினர் கைது செய்தனர். எஞ்சிய 12 பேரில் அரசியல் பிரமுகர்களின் மகன்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.